தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 6 நாட்கள் ஆன நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்களால முதலமைச்சரா பொறுப்பேற்க முடியாம இருந்துட்டு இருக்கு. சில கட்சிகள் தாவேகாவோட இணைஞ்சிருந்தாலும் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சியோட ஆதரவுக்காக தாவேகா கட்சியில இருந்து ஒட்டுமொத்த தமிழகமும் அவருடைய வார்த்தைக்காக இப்ப காத்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற வகையில தொல் திருமாவளவன் கேட்டிருக்கிற சில விஷயங்கள் தான் ஒரு தரமான விஷயத்தை இப்ப தொல் திருமாவளவன் அவர்கள் செஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப தாவேகா கட்சியையும் விஜய் அவர்களையும் ஆட்டம் கண்டு போக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம பெரும் தலைவலியாவும் அமைஞ்சிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவு இல்லாம விஜய் அவர்களால இப்போ ஒரு ஆணையை கூட புடுங்க முடியாது. ஐயுஎம்எல் கட்சி உறுதியா தங்களுடைய ஆதரவு விஜய்க்கு இல்ல அப்படின்னு சொன்னதுனால இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு அளிச்சா மட்டும்தான் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும். ஆனா அந்த ஒரு விஷயத்துலதான் இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்திருக்கு. 2 சீட்டுக்காக தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கிட்ட மண்டியிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழிவா பேசிய அதே வாய்கள் தான் இப்போ அதே தொல் திருமாவளவன் அவர்களுடைய 2 சீட்டுக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற வகையில தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேகா கட்சி விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதுனால விசிக தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இப்போ தாவேகா கட்சியோட கூட்டணியில இணையணும் அப்படின்னா துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது விஜய் அவர்களையே ஆட்டம் கண்டு போக வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிற 2 தொகுதியில எதை ராஜினாமா பண்றாரோ அந்த தொகுதி விசிக கட்சிக்கு வேணும் அப்படின்னும் இப்ப தொல் திருமாவளவன் அவர்கள் ராஜினாமா செய்யற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் தங்களுக்கு வேணும் அப்படின்னும் சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜினாமா செய்யற ராஜ்யசபாவும் தங்களுக்கு வேணும் அப்படின்னு தரமான 4 கோரிக்கைகளை இப்போ விஜய் அவர்கள் கிட்ட வச்சிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டா மட்டும்தான் தாவேகா கட்சியோட கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ தாவேகா கட்சி விஜய் அவர்களுக்கு என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொன்னதனுடைய விளைவா விசிக கட்சி தரமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வேற வழியே இல்லாம கேட்கிற இந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அவரே முதலமைச்சரா ஆக முடியும். இதுல இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் விஜய் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக கட்சியோட வேட்பாளர் காமராஜர் அவர்களை அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமையே தன்னுடைய கூட்டணிக்கு வந்துட்டதா விஜய் அவர்கள் ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுத்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்ச்சியாக்கி இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் தீய சக்தி அப்படின்னும் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னும் இன்னும் பல தவறான வார்த்தைகளை பேசிட்டு அதே தீய சக்தியை வச்சிருந்த கூட்டணியில தான் இப்போ சில வேட்பாளர்களை தன் வசம் இழுத்திருக்காங்க. அதே மாதிரி பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்தே ஒரு வேட்பாளர் தனக்கு ஆதரவளிக்கிறதா சொல்லி ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுத்திருக்கிறது விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி மேல இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. மாற்று அரசியல் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் யார தப்பா பேசினாரோ தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் தன்னுடைய சூழ்நிலைக்காகவும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காகவும் முதலமைச்சர் ஆகிறதுக்காகவும் மற்ற கட்சி வேட்பாளர்களை தன்னுடைய கூட்டணியில சேர்த்திருக்கிறது விஜய் அவர்கள் மேல இருந்த நம்பிக்கையை இழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ விஜய் அவர்களுக்காக ஓட்டுப்பட்ட பல்வேறு தரப்பினர்கள் வந்துட்டு இதை பத்தி விஜய் அவர்கள் மேல பல்வேறு விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க விஜய் அவர்களுக்கு இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரவளிச்சா மட்டும்தான் விஜய் அவர்கள் ஆட்சியில அமர முடியும். இதுக்கு அவங்க கேட்கிற விஷயங்களை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கறதுனால 2 பக்கமும் தீவிரமான ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தாவேகா ஒத்துக்கிட்டா தமிழக அரசியல் வரலாறுல மிகப்பெரிய விஷயமா விசிக கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.